ஹே ஹாய் வணக்கம். ஸோ ஒரு ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும் இல்லையா, ஒரு சில நாட்கள் முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவரோட புத்தகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பர்டிகுலராக வந்து இது வந்து யூனிட் 6 இல்லை, இப்போ வந்து யூனிட் 6 மாறிடுச்சு இல்லையா, நம்மளோட இந்த தமிழ்நாடு தமிழ் சமூக வரலாறு இல்லையா, இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மாதிரி தான் புத்தகம் இருக்குது. புத்தகத்தை கையில் வாங்கி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 விஷயந்தான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து தமிழ் சமூக வரலாறுன்னு கொடுத்துருக்குல்ல, இச்சு வருமா வராதா அப்படின்னு நம்ம நிறைய முறை அதை சிலபஸில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாம் சரி. என்ன ஒற்று வருமா வராதா, இலக்கணம் என்ன சொல்லுது, சரியா தப்பா அப்படின்னு டக்குன்னு ஐயோ தலைப்பே தப்பாக போட்டாரோ அப்படின்னு ஒரு இதாகிடுச்சு. 2வது புத்தகம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப சின்னதாக. இப்போ நம்ம வந்து யூனிட் 6க்கு புதுசாக வந்து புத்தகம் போட்டிருக்காங்க, அதனால வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு, போதுமா இது அப்படின்னு ஒரு இது இருந்தது. 2மே வந்து அது சரியாக இது பண்ணியிருந்தார், தலைப்பில் வந்து சரியாக வந்து கொடுத்துருந்தாரு. அப்படின்னா என்ன, ப்ராப்பரான அந்த தேவையான ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு, அது வந்து தெளிவாக தெரியுது. அண்ட் அதே போல் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிலபஸை முழுமையாக கவர் பண்ணது இல்லாமல் இந்த மாதிரி வந்து சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இப்போ தமிழ் சமூக வரலாறு அப்படின்னு மொத்தமாக டைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் திருக்குறள் பற்றி படிக்கிறோன்னா, திருக்குறள் அதில் என்னென்ன இருக்குது அந்த ஏரியா. அதற்கடுத்தது வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதற்கடுத்ததில் 19-20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாமம். அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு அப்படியே நோட்ஸ்னு வந்துடும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல சிலபஸை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி புரிஞ்சிக்கணும். நானுமே பர்டிகுலராக என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி புரிஞ்சிக்கிட்டா தான் நம்ம வந்து படிக்கிறது சுலபமாக படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஸோ புத்தகம் வந்து முழுக்க தமிழில் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ பைலிங்குவல் இல்லை, கண்டிப்பாக தமிழ் மட்டும்தான். ஸோ அதனால் அது ஒன்று இது பண்ணிக்கோங்க. 2வது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதுமே இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்கும். நீங்கள் வந்து பேராவாக இல்லாமல் பாயிண்டடாக இருக்கும். ஒரு டாப்பிக்கு நம்ம வந்து நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டுனா, அந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது எப்போதுமே ஈஸி. அதாவது இப்போ நம்ம விக்கிபீடியாவில், கூகுளில் இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அப்படியே கட் காப்பி பண்ணி தூக்கி நிறைய நோட்ஸை போட்டு கொடுத்துறது ஈஸி. அதை சுருக்கி எழுதுறத இருக்கிறதுலே ரொம்ப கடினமான விஷயம். சீக்கிரத்தில் அதை நீங்கள் முதல்ல டாப்பிக்கை நல்லா உள்வாங்கிக்கணும், நல்லா புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை வந்து சுருக்கி சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த டாப்பிக்கை வந்து அது ஒரு மாதிரி சுருக்கி சொல்லும் போது அது நமக்கு ஓகே, அந்த டாபிக் வந்து என்ன தேவையோ அதை வந்து நல்ல ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே குட்டு. ஒரு சில என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி நான் இன்னும் அவர்கிட்ட பேசலை, லைக் வந்து இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, அதனால எந்த விதமான அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. ஒரு மியர்லி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயந்தான் இது. அண்ட் ஓகே. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னு இருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் வந்து லைக் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன். லைக் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமோன்ட்டு. பட் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபாண்ட் சைஸு அது அதெல்லாம் ஒன்றும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. கண்டென்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டக்குன்னு அதில் அப்சர்வ் ஆயிடுவீங்க, அதை யோசிச்சிக்க மாட்டீங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருந்திருக்கலாமோன்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். அதே போல் இப்போ நம்ம வந்து தமிழ் பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து யூனிட் 6ல் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய வரலாறுன்னு ஒரே இதை போட்டு விட்டாங்க. எதை படிக்கிறது எதை விடுறதுனே தெரியாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரி அவர் வந்து அதை ஒரு டேபிளேஷனாக கொண்டு போய்ட்றாரு. அப்படி போகும்போது நமக்குமே வந்து அது கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும். டக்குன்னு என்ன தேவையோ அதை படிச்சுட்டு போய்டுறது. இப்போ ஆழ்வார்கள்னால் ஆழ்வார்கள் டாப்பிக்கு அதுக்கு என்ன இது அந்த மாதிரி ஒரு டேபிளேஷனாக போயிடும்போது டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். என்ன நீடட், வாட் இஸ் நீடட் அப்படிங்கிற மாதிரி போய்டுறது. புகழ்பெற்ற நூல் ஆசிரியரும் சொல்லி அந்த தமிழ் ரிலேட்டடாக ரொம்ப இப்போ தமிழ்னு நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ரிலேட்டடாக ரொம்ப அதிகமான பழைய தமிழ் நோட்ஸ் இருக்கும்ல, அதை கட் பண்ணியும் ஒட்டிட முடியாது. அப்படியே ஃபுல்லாக பழைய தமிழ் நோட்ஸ் எழுத முடியாது. அதே சமயத்தில் நம்ம வந்து அது படிக்காமலும் விட முடியாது. அதனால அதில் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்பவே பரவாயில்ல. அண்டு வேறு என்ன, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மற்ற ஏரியாக்கெல்லாம் இப்போ வந்து தில்லையடி வள்ளியம்மை, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள்,
அதுபோல் வந்து சமூக மேம்பாடு மற்றும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அன்னி பெசன்ட் அம்மையார், அது மாதிரி அப்படியே ஒருத்தங்களா சைட் ரைட்டிங் பண்ணி தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தும்போது டக்குன்னு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியனில் புத்தகம் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பண்ணுறதில்ல. நம்ம புத்தகமே நிறைய இருக்குது கொடுக்குறதுக்கு இல்லையா? அதனால் அது மாதிரி நம்ம வந்து இது பண்ணல. லைக் இது வந்து ஒரு யூனிட் 6 இப்போ வந்து ரொம்ப தேவை. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் கிடைச்சிராதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறதுனால அது சார்ந்த ஒரு புத்தகம் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், அதை பற்றி நம்மளும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலான்னு தான் நான் இது வந்து பேசவே நினச்சேன். அண்டு இந்த புக்ஸ் பற்றி ஜென்ரலாக என்னோட ஒரு தாட்ஸ் இருக்குது, ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப் சப்போஸ் நான் வந்து ஒரு டாபிக் சொல்லித்தரேன், அது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்லித்தராரு, அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருது அப்படின்னா, நான் சொல்லித்தந்ததில் தான் ஏதோ பிரச்சனை, அது புரிஞ்சுக்கிறீங்கன்றது. அது மாதிரி தான் புத்தகங்களும். இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அந்த புத்தகத்தோட ரைட்டிங் ஸ்டைலோ அந்த புத்தகத்தோட ஏதாவது ஒரு விஷயமோ நமக்கு புரியலைன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு அடுத்தடுத்த புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு புரியும். அதே போல் ஒருத்தருக்கு ஒரு புத்தகம் வந்து புரியுது, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த புத்தகம் நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த புத்தகம்லாம் நல்லா வந்து டியூன் ஆகுது, எந்தெந்த புத்தகத்தெல்லாம் நல்லா படிச்சுக்க முடியுதுன்னு சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி புத்தகத்தெல்லாம் முதல்ல நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவசரமாக படிக்க ஆரம்பித்தா கூட டக்குன்னு எடுத்து படிச்சுட்டு வந்துடலாம். முதல்ல நமக்கு எதெல்லாம் நல்லா வந்து புரியுது, எந்த புத்தகத்தில். இப்போ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. ஒரு சில புத்தகங்களில் படிக்கும்போது நமக்குமே அது புரியாத மாதிரியே இருக்கும், என்ன எழுதியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில புத்தகங்களில் படிக்கும்போது நமக்கு அது டக்குன்னு கிராஸ்ப் ஆகிக்கும். ஓகே, தெளிவாக பேசியிருப்பாங்க, ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அனாவசியமான ஃப்ளோ சார்ட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே போல் எப்போவுமே அதாவது நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். அதாவது மிகப்பெரிய ப்ராப்ளம்னா என்ன சொல்லுவோன்னா, ஒரு வேலையை செய்ய நினைக்கிறோம். இப்போ நாமளுமே புத்தகம் கொடுக்குறோம், வேலையை செய்ய நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு ஆசைப்பட்டு தான் வேலை செய்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருது, ஏதாவது ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து அதை வந்து சொல்லும் போது நமக்கு திரும்ப சொல்லும் போது அதை சரி பண்ணி அப்படி தான் கொண்டு போகிறோம். அதனால் ஒரு மியர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி முழுக்க ஒரு இது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலை முடியாது. அதே சமயத்தில் தேவையான அடிப்படையான சில விஷயங்களை கூட பண்ணாமல் அவசரமாக வேலையை முடிச்சு யூஸ் இல்லை. இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம், எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னோடய ஒப்பீனியனில் புத்தகம் நல்லா இருக்குது. நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா வாங்கி பார்க்கலாம். இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். அண்டு நீங்கள் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு புத்தகத்தை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அமேசானோட லிங்க் அண்ட் என்ன டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அந்த இப்போல்லாம் டேக் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆப் அப்படியே டேக் பண்ணி விடலாம். அந்த இது அமேசானுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், ஃப்ளிப்கார்ட் தான் இருக்கும். சரி, ஓகே, நான் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். இது பர்டிகுலராக தனிப்பட்ட நம்ம இன்ஸ்டியூட்டோட புத்தகம் இல்லை, இன்னொருத்தரோட புத்தகம். நம்ம அதை பற்றின ஒரு ரிவ்யூவாக கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அவர்கிட்ட நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் அந்த அமேசானில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, நம்பர்ஸு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அவர்கிட்ட ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஓகே, அவருடைய பேர் வந்து அருண் கணேசன் அவர் பேர் இல்லையா? ஸோ முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அவரோட பேர் இருக்கும், திரு அருண் கணேசன் அவர்கள். அண்ட் யூனிட் 6க்கான புத்தகம் இது. வேறு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸை கவர் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்குது. அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்கோம், போதுமான கண்டென்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, அதுக்கப்புறம் புத்தகங்களை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்ம கொடுக்குற புத்தகங்கள் வந்து எந்த புத்தகமாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவான ஒரு ஒரு டேட்டா உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஆனால் முதல்ல ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படிச்சிக்கும் போது நல்லாயிருக்கும். நிறைய புத்தகங்கள் இருக்குது, எல்லா புத்தகத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள், அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதன் பிறகு அதில் உங்களுக்கு டியூன் ஆகக்கூடிய புத்தகங்கள் எதுன்னு தெரிஞ்சு வச்சு அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, அது ரொம்ப பரவாயில்ல. ஸோ அதனால் அது கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அது அமேசானில் போய்ட்டு அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுதான். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சராக கொடுத்துட்றேன். அதாவது புத்தகத்தை பற்றி ஏதாவது சொல்ல மறந்துருந்தால், மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நான் ஆன்சராக வந்து கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் பர்டிகுலராக அருண் கணேசன் சார், உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தேன். அண்ட் அதனால் புத்தகத்தை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ண கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. அண்டு
ஏன்னா புத்தகத்தை நம்ம கையில் வாங்கி பார்க்காம ஒரு முறையாச்சும் அட்லீஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணி பார்க்காம இது பண்ண முடியும். புக் ஒரு இடத்துல இருந்தது, நான் ஒரு இடத்துல இருந்தேன். அது ரெண்டு கனெக்ட் பண்ணிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான். அண்ட் ஓகே டன். தேங்க்யூ. சடா பார்ப்போம் சார். தேங்க்யூ.